வணக்கம் மக்களே, இது உங்கள் சேனல் XMR அஃபிஷியல். இன்று என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாட்டில் ஆர்டியில் அட்மிஷன் 2025-26 ஏழை எளிய மாணவர்கள் பயன்பெறுவார்களா, அட்மிஷன் நடைபெறுமா நடைபெறாதா, ஏதேனும் புதிய தகவல் வந்துள்ளதா, இதை பற்றி எல்லாம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, ஆர்டிஐ அட்மிஷனை பற்றி நேற்று பள்ளி கல்வித்துறை அமைச்சரிடம் கேட்கப்பட்ட போது அவர் என்ன சொன்னார்னா, இதுவரை மத்திய அரசாங்கமிருந்து கிடைக்க வேண்டிய ஆர்டிஐக்கான நிதி இதுவரை கிடைக்கப்பெறவில்லை என்று தான் சொல்லியிருந்தார். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மத்திய அரசாங்கத்தின் மேல் ஒரு வழக்கு தொடர போகிறோம் தமிழக அரசு. அதன் மூலம் ஏதாவது பயன் கிடைத்தால் மீண்டும் ஆர்டிஇ அட்மிஷன் தொடங்கும் என்று சொல்லியுள்ளார் அவர். ஆனால் இது எந்த அளவுக்கு சாத்தியம் என்பது எனக்கு தெரியவில்லை. ஏன்னா மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்கு, எங்களுடைய கல்விக் கொள்கையை ஏற்றால் மட்டுமே நாங்கள் உங்களுக்கு நிதி வழங்குவோம், இல்லை என்றால் நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் இந்த நிதி வருமா வராதா என்பது. மேலும் இன்னொன்று சொல்லியிருந்தாங்க, அதாவது வருடம் என்னென்னா, ஆர்டிஐக்கான நிதி வருவதற்கு முன்பு தமிழக அரசாங்கம் தன்னுடைய நிதியிலிருந்தே ஆர்டிஐக்கு பணம் செலுத்தப்படுகிறது. அப்படி தான் வருஷம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எப்பொழுது அது வருமோ, நிதி மத்திய அரசாங்கத்திடமிருந்து வருமோ, சமயத்தில் அந்த பணத்தை யூஸ் பண்ண அமௌண்ட்டுக்கு கழிச்சிக்கிடுவாங்க, அவங்க எடுத்துக்கிடுவாங்க அந்த அமௌண்ட்டை. அப்படி தான் நடந்துக்கிட்டு இருந்தது. கடந்த 2 ஆண்டுகளாக இப்படி தான் நடந்துக்கிட்டு இருந்தது. ஆனால் இந்த ஆண்டு முற்றிலுமாக நிறுத்தப்பட்டு விட்டது. ஏன்னா தமிழக அரசாங்கத்திடமிருந்தும் செய்யப்படவில்லை, மத்திய அரசாங்கத்திடமிருந்தும் அந்த பணம் வரவில்லை இதுவரை. அப்படி தான் செய்தியாளர்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த அமௌண்ட் வந்தவுடனே அட்மிஷன் தொடங்குவோம்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ ஸ்கூலு தொடங்கியாச்சு. மேக்சிமமான ஸ்கூலில் அட்மிஷன் எல்லாம் முடிந்து இருக்கும் நினைக்கிறேன். இப்போ இந்த சுச்சுவேஷனில் எப்படின்னா, அந்த 25% சீட்டு ப்ரைவேட் ஸ்கூலில் காலியாக வச்சுருப்பாங்களா, இவங்களுடைய நிதி கிடைக்குமா கிடைக்காதா என்பதற்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா, அதுதான் என்னுடைய முக்கியமான கொஸ்டின். என்னை பொறுத்தவரை அந்த ஸ்கூலில் அந்த 25% சீட்டு இதுவரை ஃபுல்ஃபில் ஆகிருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவர்கள் வருமா வராதா என்ற எதிர்பார்ப்பில் அவங்க இருக்க மாட்டாங்க. ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் சரிங்களா, அவங்களுக்கு வரலைன்னா அவர்களுக்கு மிச்சம் சரிங்களா, அதில் ஏதாவது வேறு ஸ்கூலில் நிதி கொடுத்து அந்த குழந்தையில சேர்த்துக்கிற அட்மிஷன் போட்டுக்குருவாங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் இருக்கும். ஸோ நமக்கு அந்த பணம் வந்தாலும் ஆர்டியில் அட்மிஷன் நடைபெறுமா என்பது அங்கே ஒரு கேள்விக்குறி தான். ஸோ மக்களே, என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க. இத்தனை நாள் ரொம்ப வெயிட் பண்ணிட்டீங்க. நீங்கள் உங்களுக்காக தேவையான தகுந்த ஒரு ஸ்கூலை தேர்ந்தெடுத்து உங்கள் குழந்தைகளை வேறு ஒரு பள்ளியில் சேர்த்துருங்க சரிங்களா. ஸோ அது வந்தால் அப்புறம் பார்த்துக்கோங்க. அப்படி வந்து மாற்றங்கள் பண்ணி வேறு ஏதாவது ஸ்கூலில் சான்சஸ் ஏதாவது அமைஞ்சிச்சின்னா அது வெல் அண்ட் குட் சரிங்களா. வராத பட்சத்தில் வரும்னு வெயிட் பண்ணி உங்கள் குழந்தைகளுக்கு படிப்பை அப்புறம் காலத்தையும் வேஸ்ட் ஆக்குறது தான் தெரியுது எனக்கு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் வெயிட் பண்ணவே தேவையில்லை என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஸ்கூல் தொடங்கியாச்சு 2ஆம் தேதியிலிருந்து. ஸோ இன்னுமே திருப்பி ஆர்டிஐ அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் உங்களுக்கு அந்த கேஸுக்கு பதிலளித்து அந்த அமௌண்ட்டை கொண்டு கொடுத்து அதுக்கு மேலே அட்மிஷன் நடைபெறும் என்பது ஒரு கேள்விக்குறி தான் சரிங்களா. ஸோ இந்த ஆண்டு என்னை பொறுத்த வரைக்கும் நடைபெறாது என்று தான் நினைக்கிறேன். ஆனால் கல்வித்துறை அமைச்சர் சொன்னதுனால வெயிட் பண்ணி பார்க்குறேன்னா பாருங்கள் சரிங்களா. ஸோ இப்போ தான் இந்த புதிராகவே இந்த ஆர்டிஐ அட்மிஷன் 2025-26 உள்ளது இப்பொழுது சரிங்களா. மேலும் இதற்கு முன்பாக ஆர்டியில் படித்தாங்கல்ல, ஆர்டியில் படிச்சுக்கிட்டு இருக்க மாணவர்கள், அவர்களின் நிலை என்ன, அவர்களுக்கு என்ன பிரச்சனை ஆக போகுது? இப்போ அவர்கள்ட்டையும் ஸ்கூல் பணம் கேட்குறாங்க, ஃபீஸை கட்டி அவங்க இந்த வருஷத்துக்கான ஃபீஸ் கவர்மெண்ட்லேருந்து வரலை. ஸோ கட்டி ஆகணும். ஸோ நீங்களும் பெரிய சுச்சுவேஷனில் இருக்கீங்க, கஷ்டமான சுச்சுவேஷனில் வந்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவில் இந்த ஆண்டு அமைஞ்சிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி தான் பாருங்கள் அதையும் சரிங்களா. அப்படி ஏதாவது நிதி வந்துருச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் கொடுக்கப்பட்ட பணம் திருப்பி கிடைக்க சான்சஸ் உண்டு. அதனால் ஃபீஸ் கட்டி தான் ஆக வேண்டி வரும். கேட்டாங்கன்னா ஸ்கூல் கேட்டாங்கன்னா கட்டி தான் ஆக வேண்டி வரும். ஸோ நீங்கள் அதுக்கு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க சரிங்களா. இல்லைன்னா ஆல்டர்னேட்டாக ஏதாவது ஸ்கூலை தேடிக்கோங்க உங்களுக்கும். இதுதான் மக்களே இப்படியே புதிய அப்டேட்டு. வேறு எதுவும் புதிய அப்டேட் எதுவும் இதுவரை வரவில்லை. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். மேலும் ஏதேனும் புதிய தகவல் ஏதாவது வந்துச்சுன்னா
முதல் ஆளாக உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஓகே மக்களே, இது போன்ற தகவல்களை அடிக்கடி நம்ம சேனலில் பகிர்ந்து கொண்டே வருகிறேன். நம்ம சேனலை முதலியாக பார்க்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அமர்நாத். நன்றி, வணக்கம்.